வணக்கம். திரையரங்கம். மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கரிங். மிஷன் இம்பாசிபிள் சீரீஸ் இதில் வரக்கூடிய 8வது திரைப்படம் இதுதான் ஃபைனல் திரைப்படம். அனைத்து திரைப்படங்களிலுமே கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய டாம் க்ரூஸ் அவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கிறிஸ்டோபர் மெக்காரி. உலக மக்கள் பெரிய அளவில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய சில சமூக விரோத செயல்களை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று இப்போது கூறக்கூடிய அழைக்கப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு அம்சங்களை பயன்படுத்தி ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், அதன் மூலம் உலகத்திற்கும் உலக மக்களுக்கும் எப்படிப்பட்ட கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு பாதிப்பும் சேதமும் உண்டாகும் என்பதை உணர்ந்து டாம் க்ரூஸ் அதற்கு எதிராக செயல்பட்டு எப்படி உலகத்தையும் உலக நாடுகளையும் உலக மக்களையும் காப்பாற்றுகிறார். ஈத்தன் ஹண்ட் என்ற அந்த மகத்தான கதாபாத்திரத்தில் படம் முழுக்க நாம் மிக உயரத்தில் வைத்து போற்றக்கூடிய அளவிற்கு டாம் க்ரூஸ் தன்னுடைய நடிப்பு திறமையை இந்த திரைப்படத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். டாம் க்ரூஸை மட்டுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் சிற்பி சிலையை செதுக்குவதைப் போல செதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தில் ஒரு சண்டை காட்சி வருது. அந்த சண்டை காட்சி நவீன தொழில்நுட்ப அம்சங்கள் நிறைந்த ஒரு இடத்தில் பல சமூக விரோத சக்திகளுடன் டாம் க்ரூஸ் மோதுவதைப் போல அந்த காட்சியில் டாம் க்ரூஸ் தன்னுடைய திறமையை எந்த அளவிற்கு வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு ஆழமான முத்திரையை பதித்திருக்கிறார். IMF அதிகாரியாக வரக்கூடிய ஈத்தன் ஹண்ட் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய டாம் க்ரூஸ் கேப்ரியல் என்ற செயற்கை நுண்ணறிவு துறையில் பணியாற்றி இருக்கக்கூடிய சமூக விரோத சக்தியை எப்படியும் காலி பண்ணிவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவரை சந்திப்பதற்காக அங்கு செல்ல, அவர் அங்கு இக்கட்டான நிலையில் மாட்டிக்கொள்ள, அங்கிருந்து ஈத்தன் ஹண்டை காப்பாற்றி வெளியே கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் கிரேசி என்ற பெண் வர, அதற்கு பிறகு இந்த திரைப்படத்தில் சிறிதும் எதிர்பாராத திடுக்கிடக்கூடிய ஆச்சரியத்தை தரக்கூடிய எப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கின்றன. சப்மெரின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று ரஷ்யாவுக்கு சொந்தமானதாக படத்தில் காட்டப்படுகிறது. அந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள் நுழைந்த பிறகு டாம் க்ரூஸ் எப்படிப்பட்ட சாகச செயல்களை உயிரை பணயம் வைத்து செய்கிறார். அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி, நீருக்கு அடியில் நீருக்குள் நீந்தியவாறு உயிரை துச்சமென மதித்து அந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள் நுழைந்து எப்படிப்பட்ட வியக்கத்தக்க சாகச செயல்களை டாம் க்ரூஸ் செய்கிறார். அந்த படத்தில் நீளமான காட்சி அது. அந்த நீளமான காட்சியில் அந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள் அவர் எப்படி நுழைகிறார்ன்றது ஒன்று, அந்த ஒவ்வொரு இடத்திற்குள்ளும் நுழைந்து அவர் என்னென்ன காரியங்களை செய்கிறார் அப்படின்றது ஒன்று, அதையெல்லாம் தாண்டி எப்படிப்பட்ட ஆபத்துகள் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு ஒன்று, அந்த ஆபத்துகளையெல்லாம் தாண்டி அந்த இடத்திலிருந்து அவர் எப்படி வெளியே வருகிறார், அங்கு எப்படிப்பட்ட ஆச்சரியத்தை தரக்கூடிய செயல்கள் நடைபெறுகின்றன அப்படின்றது அதெல்லாம் படத்தில் எக்ஸ்ட்ரானரியாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் மேன் ஷோ. இன்னும் சொல்லப்போனால் டாம் க்ரூஸ் மட்டும்தான், அதில் வேறு ஆர்டிஸ்ட் யாருமே கிடையாது. டாம் க்ரூஸை மட்டுமே நீளமாக வரக்கூடிய அந்த காட்சியை படத்தில் இடம்பெற வைத்திருக்கிறார்கள். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் வானத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய 2 சிறிய விமானங்கள், அந்த விமானங்களில் தொங்கிக் கொண்டே ஒரு கையை மட்டும் அங்கே வச்சுக்கிட்டு அப்படியே முழு பாடியும் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு, அந்த தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய உடலுடன் ஏற்கனவே விமானத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய 2 விமானங்கள், தனித்தனி விமானம், அது ஒரு விமானத்தில் அப்படியே தொங்கிக்கிட்டு அதில் உள்ள நுழைஞ்சி விமானத்தை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய மனிதனை கீழே தள்ளி விட்டு அவன் வானத்தில் மிதந்து கீழே வர,
அந்த இடத்தில் இவர் அமர்ந்து கொண்டு டாம் குரூஸ் அந்த விமானத்தை செலுத்தி அப்படின்ற மாதிரி ஒன்று வருது. அதுக்கு பிறகு அந்த கேப்ரியேல் என்ற கதாபாத்திரம் இருக்குல்ல, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட், செயற்கை நுண்ணறிவு விஷயத்தில் கை தேர்ந்த அந்த மனிதன், அவன் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தனி விமானத்திற்குள் நுழைந்து அங்கு டாம் குரூஸ் எப்படிப்பட்ட சாகச செயல்களில் ஈடுபட்டு நம்மை ஆச்சரியத்தினுடைய விளிம்புக்கு அழைத்து செல்கிறார். படம் முழுக்க டாம் குரூஸ் தன்னுடைய ஆழமான நடிப்பு திறமையை நன்கு வெளிப்படுத்தி படம் பார்க்கும் நம் அனைவரின் உள்ளங்களிலும் ஆழமான இடத்தை பிடிக்கிறார். கிரேஸ் கதாபாத்திரத்தில் ஹேலே அட்வெல் தன்னுடைய தனித்துவ நடிப்பை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். விங் ரேம்ஸ் லூத்தர் கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய நிகரற்ற நடிப்பால் பெருமை சேர்த்திருக்கிறார். எசாய் மொரேல்ஸ் இவர் கேப்ரியல் கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தியிருக்கிறார். ஏஞ்சலா பேசட் இவர் எரிக் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இந்த எரிக் என்ற கதாபாத்திரம் அமெரிக்க குடியரசுத் தலைவர் கதாபாத்திரம். அமெரிக்க குடியரசுத் தலைவர் கதாபாத்திரத்தில் கருப்பினத்தைச் சேர்ந்த ஒரு நடிகையை நடிக்க வைத்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும்போது நமக்கு அவர்களை பாராட்ட தோன்றுகிறது. அமெரிக்கா இப்படிப்பட்ட இக்கட்டான நிலை உண்டாகும்போது எப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறது அப்படின்றத படத்தினுடைய திரைக்கதை இருக்குல்ல, அதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு காட்சி. அதில் பொதுவாக இந்த செயற்கை நுண்ணறிவு சதித்திட்டங்களால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லி 8 நாடுகளுடைய பேர் வருது. அந்த 8 நாடுகளில் இந்தியாவும் வருது. இந்தியாவுடைய கொடியெல்லாம் காமிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலை எதுவுமே உண்டாகாத அளவிற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுமே சிறிது கூட பாதிப்பே அடையாத அளவிற்கு எப்படிப்பட்ட தீர்மானத்தை ஆழமாக சிந்தித்து எடுக்க வேண்டுமோ அதை அமெரிக்க குடியரசுத் தலைவராக வரக்கூடிய அந்த பெண் எடுக்கிறார். அந்த திரைப்படத்தில் பாராட்டக்கூடிய அருமையான காட்சி அது. அந்த காட்சியிலும் சரி, தான் வரக்கூடிய பிற காட்சிகளிலும் சரி, அந்த நடிகை அருமையாக தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஃப்ரேசர் டேக்கர்ட் இவர்தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு தன்னுடைய அருமையான ஒளிப்பதிவு திறமையை படம் முழுக்க வெளிப்படுத்தி படத்தை எங்கோ உயரத்திற்கு இந்த ஒளிப்பதிவாளர் கொண்டு சென்றிருக்கிறார். எட்டி ஹேமில்டன் இவர்தான் இந்த படத்தினுடைய பட தொகுப்பாளர். ஏராளமான பொருட்செலவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் எந்த அளவிற்கு ஒரு எடிட்டருடைய பங்கு இருக்க வேண்டும் என்பது நமக்கே தெரியும். அதை நன்கு உணர்ந்து கொண்டு படம் முழுக்க தன்னுடைய எடிட்டிங் திறமையை வெளிப்படுத்தி இந்த படத்திற்கு இந்த பட தொகுப்பாளர் பெருமை சேர்த்திருக்கிறார். கிறிஸ்டோபர் மெக்காரே இயக்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் அனைவரும் லண்டனில் சந்தித்து ஒருவரோடு ஒருவர் சந்தோஷத்துடன் உரையாடி அவரவர்களுடைய பாதையில் பயணித்து செல்கிறார்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு மத்தியில் தான் இதுவரை செய்த சாகச செயல்கள் எதையுமே வெளிக்காட்டி கொள்ளாத அளவிற்கு மிக அமைதியாக புன்முறுவல் பூத்தபடி நடந்து சென்று கொண்டிருக்கிறார் டாம் குரூஸ். அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த பிறகும் டாம் குரூஸ் என்ற அந்த மகத்தான நடிகர் நம்முடைய மனங்களில் ஆழமாக வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதுதான் உண்மை.